ஹர்ஷரின் நிர்வாகம். ஒரு பேரரசின் வெற்றியை அரசரின் வீரம் மட்டும் தீர்மானிப்பதில்லை. அதன் நிர்வாக அமைப்பே உண்மையான முதுகெலும்பு. ஹர்ஷரின் ஆட்சி இதற்குச் சிறந்த சான்று. அமைச்சரவை, அதிகாரிகள், வரி, நீதி, படை என ஒவ்வொரு துறையும் ஒழுங்காக அமைந்திருந்த அந்த நிர்வாகத்தை நமக்கு காட்டுவது சீன பயணி யுவான் சுவாங்கின் நேரடி பதிவுகளே. ஆண்டு 632 ஹர்ஷர் கொடையாக அளிக்கப்பட்டதை தெரிவிக்கிறது. 1 செப்புப் பட்டயம், 2வது பிராமணருக்கு நிலம். ஹர்ஷரின் ஆட்சியதிகாரம் 3 அடுக்குகளில் இருந்தது. அரசருக்கு அணுக்கமான ஆனால் கீழ்நிலை மகாசமந்தர்கள், சுயேச்சையாக இருந்தாலும் கப்பம் கட்டும் மகாராஜாக்கள், விசுவாசம் தெரித்துச் சேவை புரிந்த ஆட்சியாளர்கள். இந்த அமைப்பின் மையம் அமைச்சரவை. குப்தர்களின் பாரம்பரியத்தை பேணிய இது வெறும் ஆலோசனை சபை அல்ல. அரசை தேர்ந்தெடுப்பதிலும் அயலுறவுக் கொள்கையை வகுப்பதிலும் அதிகாரம் கொண்ட சபை. அதன் பல பதவிகளில் முதன்மை அமைச்சர் பதவியே மிக முக்கியமானது. அரசருக்கு பின் பேரரசின் உண்மை இயக்குனர் அவரே. அமைச்சரவைக்கு கீழே ஒவ்வொரு துறைக்கும் ஒரு உயர் அதிகாரி இருந்தார். அவந்தி அயலுறவு மற்றும் போர் அமைச்சர், திர்கத்வஜர் அரச தூதுவர், பானு ஆவணப்பதிவாளர், இராணுவ பக்கம், சிம்மானந்தா படைத்தளபதி, குந்தலா குதிரைப்படை தலைவர், ஸ்கந்தகுப்தர் யானை படை தலைவர். இங்கே கவனம், இந்த ஸ்கந்தகுப்தர் குப்த அரசர் அல்ல, ஹர்ஷரின் யானைப்படை தலைவரே. மகாபிரதிஹரர் அரண்மனை காவலர்களின் தலைவர், சர்வகதர் உளவுத்துறை அதிகாரி. ஹர்ஷர் காலத்தில் பாகா, ஹிரண்யா, பலி என 3 வரிகள் வசூலிக்கப்பட்டன. பாகா என்பது நிலவரி. இது பணமாக அல்ல, விளைச்சலாகவே செலுத்தப்பட்டது. விளைச்சலில் 6ல் 1 பங்கு நிலவரியாக வசூலிக்கப்பட்டது. ஹிரண்யா என்பது விவசாயிகளாலும் வணிகர்களாலும் பணமாகச் செலுத்தப்பட்ட வரி. 3வது வரியான பலியை பற்றி எந்த குறிப்பும் இல்லை. வசூலான வருவாய் 4 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. முதல் பாகம் அரசு விவகாரங்களுக்கான நிர்வாகச் செலவுகள், 2ஆம் பாகம் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் ஊதியம், 3ஆம் பாகம் அறிஞர்கள் கவிஞர்களுக்கு வெகுமதி, 4ஆம் பாகம் மத நிறுவனங்களின் அறச்செயல்களுக்கு. ஹர்ஷர் ஒரு கலை, கல்வி, மத ஆதரவு அரசர் என்பதை வெளிப்படுத்துகிறது. நீதி நிர்வாகம் குப்தர் காலத்தை விட கடுமையாக இருந்தது. வழக்குகளை விசாரித்து நீதி வழங்க மீமாம்சகர்கள் நியமிக்கப்பட்டனர். நாடு கடத்தல், உடல் உறுப்பு துண்டித்தல் வழக்கமான தண்டனைகள், மரண தண்டனை தவிர்க்கப்பட்டது. இறுதியாக ஹர்ஷரின் படை யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என 3 பிரிவுகளைக் கொண்டிருந்தது. சாதாரண வீரர்கள் சாடர், பாடர் என அழைக்கப்பட்டனர். குதிரைப்படை அதிகாரிகள் பிரகதீஸ்வரர், காலாட்படை அதிகாரிகள் பாலதிகிருதர், மகா பாலதிகிருதர். யுவான் சுவாங்கின் விளக்கப்படி ஹர்ஷரின் சேனை 4 பிரிவுகளாக, அதாவது சதுரங்கமாக பிரிக்கப்பட்டிருந்தது. இந்த சதுரங்க அமைப்பே சதுரங்க விளையாட்டுக்கும் வழிவகுத்ததாக அறியப்படுகிறது.